ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஹெர்பாலிஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது, நல்லா வெயிட் லாஸ் ஆகுது. ஆனால் என்னால் பசியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பசி எடுக்கிற நேரத்தில் நான் எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஹெர்பாலிஃப் ப்ராடக்ட்ஸ் மூலமாக நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு டெய்லி பேசிஸில் கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரோட்டீன் பவுடரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். மார்னிங் ஷேக் நீங்கள் எடுக்கும் பொழுது நார்மலாக 1 ஸ்கூப் ப்ரோட்டீன் தான் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா 2 ஸ்கூப் ப்ரோட்டீன் நீங்கள் ஆட் பண்ணி ஷேக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீண்ட நேரத்துக்கு பசி இருக்காது. ரெண்டாவது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிகமாக பசி எடுக்குதுன்னா நீங்கள் அஃப்ரெஷ்ஷை 1 முறை இல்லை 2 முறை மட்டும்தான் ஒரு நாளைக்கு எடுத்திருப்பீங்க. ஸோ ஒரு 5 முறை நீங்கள் அஃப்ரெஷ்ஷை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி எடுக்காது. பசி எடுக்கிற நேரத்தில் நல்லா வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். தேர்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வாட்டர் இன்டேக் நல்லா பண்ணுறேன். அஃப்ரெஷ் ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை எடுத்துக்கிறேன். ப்ரோட்டீனும் ஆட் பண்ணுறேன். ஆனாலும் என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கலாம். ஸோ வெஜிடபிள் சாலடில் நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள் நீங்கள் சேர்க்கலாம். ஸோ இதை நீங்கள் சாலடாகவும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், சூப் மாதிரியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக வெள்ளை பூசணி ஜூஸ், இதை நீங்கள் தினசரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் மார்னிங் ஒரு 8 o'clock ஷேக் எடுக்கிறீங்க, 8:30க்கு ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 11 o'clock இல்லை 12 o'clock போல் நீங்கள் வெள்ளை பூசணி ஜூஸ் ரெடி பண்ணி கொடுங்க. சில பேர் என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுறீங்க, ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்டுறீங்க, சிப்ஸ் ஏதாவது சாப்பிட்டுறீங்க. இது உங்களுடைய வெயிட் லாஸை பாதிக்கும். ஸோ நீங்கள் வெள்ளை பூசணி ஜூஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வெயிட் லாஸில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வெள்ளை பூசணி ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், மலை நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் குடிக்கலாம், லெமன் ஜூஸ் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம். லெமன் ஜூஸ் நீங்கள் குடிக்கும்பொழுது வித்தவுட் சுகரில் தான் எடுத்துக்கணும். லைட்டாக சால்ட் போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் தேவையில்லாத ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரவே வராது. ஸோ இந்த மாதிரியான வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்களுடைய கைடன்ஸ் மூலயமா நீங்கள் ஹெர்பாலிஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.